அப்புறம் நீட் எழுதும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா எங்களுக்கு டீச் பண்ணவங்க வந்து டாக்டர்ஸ் சில பேர் வந்து டீச் பண்ணாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா எக்ஸாமும் எழுதணும். தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோ நெகட்டிவ்ஸ்லாம் அதுல. என்னோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எஃபெக்டை கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்துலேயும் ஆர்மி டாக்டர் தான் என்னோட ட்ரீம். எப்படி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அப்படி நான் இறந்தாலும் பார்டர்ல வந்து நாட்டுக்காக சாகணும் அப்படின்றதான் எனக்கு வந்து ஒரு எய்மாவே இருக்கு. அந்த அளவுக்கு பயம்லாம் எதுவும் இல்லை சார். ஆனா அங்க போனதுக்கு அங்க படிக்கிற வே டிஃப்ரெண்டா இருக்கும். நான் அவங்களுக்காக பாஸ் பண்ணியிருக்கேன். அவங்க இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சிபிஎஸ்இ டு மெட்ரிக் டு கவர்மெண்ட் ஸ்கூல். டாக்டர் ஆகணும் தான் என்னோட எய்ம். எதுக்கு நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. என்னோட அப்பா வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஏன்னா அப்ப எங்க அப்பா இறக்கும்போது ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா இந்த எக்ஸாம் எல்லாம் சாதாரண எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லாமே தலைக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு வரணும். அப்படி இன்னைக்கு அது உங்க மூலமா நிறைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. ஒரு திறமைக்கு வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில தடை இல்லை அப்படின்னு உணர்த்திருக்கேன். அப்புறம் நீட் எழுதும் போது நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சு. ஏன்னா எங்களுக்கு டீச் பண்ணவங்க வந்து டாக்டர்ஸ் சில பேர் வந்து டீச் பண்ணாங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் எடுக்கிறது ரொம்ப பிடிக்கும். எல்லா எக்ஸாமும் எழுதணும். தற்கொலை எல்லாம் பண்ணிக்கிறாங்க, என்னென்னமோ நெகட்டிவ்ஸ்லாம் அதுல. என்னோட ஃபேமிலியில நான் தான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட். ஸோ நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் என்னோட எஃபெக்டை கொடுத்துருக்கேன். நான் எல்லாத்துலேயும் ஆர்மி டாக்டர் தான் என்னோட ட்ரீம். எப்படி எனக்கு ஒரே ஒரு ஆசை தான், அப்படி நான் இறந்தாலும் பார்டர்ல வந்து நாட்டுக்காக சாகணும் அப்படின்றதான் எனக்கு வந்து ஒரு எய்மாவே இருக்கு. அந்த அளவுக்கு பயம்லாம் எதுவும் இல்லை சார். ஆனா அங்க போனதுக்கு அங்க படிக்கிற வே டிஃப்ரெண்டா இருக்கும். நான் அவங்களுக்காக பாஸ் பண்ணியிருக்கேன். அவங்க இருந்திருந்தா சந்தோஷப்பட்டிருப்பாங்க. சிபிஎஸ்இ டு மெட்ரிக் டு கவர்மெண்ட் ஸ்கூல். டாக்டர் ஆகணும் தான் என்னோட எய்ம். எதுக்கு நான் நிறைய பேருக்கு சர்வீஸ் பண்ணணும் எனக்கு சின்ன வயசுல இருந்தே ஆசை. என்னோட அப்பா வந்து 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இறந்துட்டாங்க. ஏன்னா அப்ப எங்க அப்பா இறக்கும்போது ஒரு எமோஷனை கண்ட்ரோல் பண்ணி, ஏன்னா இந்த எக்ஸாம் எல்லாம் சாதாரண எக்ஸாம் எழுதும் பொழுது எல்லாமே தலைக்கு ஒரு பாசிட்டிவிட்டியை நம்முடைய மாணவர்களுக்கு கொண்டு வரணும். அப்படி இன்னைக்கு அது உங்க மூலமா நிறைய மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பது நம்முடைய ஆசை. ஒரு திறமைக்கு வந்து சில விஷயங்கள் வாழ்க்கையில தடை இல்லை அப்படின்னு உணர்த்திருக்கேன்.